உம்மாவியினால் நான் பிறந்து விட்டேன், உம் ஊழியத்துக்காய் நான் உயிர் வாழ்வேன். உம்மாவியினால் நான் பிறந்து விட்டேன், உம் ஊழியத்துக்காய் நான் உயிர் வாழ்வேன். நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுவின் இடத்தில், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யங்களை அவன் காண மாட்டான் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். ஆவியிலே நாம் பிறக்கும் போதுதான் ஆவிக்குரிய காரியங்களை நாம் நிதானித்து அறிய முடியும். ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய காரியங்களை நிதானித்து அறிகிறான். ஆனால் மற்ற ஒருவனாலும் அவனை நிதானித்து ஒருவராலும் அறிய முடியாது. ஆகவே நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் நீங்கள் நடக்க வேண்டும். ஆவிக்குரிய காரியங்களில் நீங்கள் வளர வேண்டும். ஆவிக்குரிய காரியங்களில் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக நாம் ஆவியிலே மறுபடியும் பிறந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படி நாம் ஆவியிலே நாம் பிறந்திருந்தோம் என்றால் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நாம் பிரவேசிக்க முடியும். ஆகவே நாம் மறுபடியும் நாம் ஆவியிலே நாம் பிறப்போம். கர்த்தர் நிச்சயம் நம்மளோடு கூட இருந்து ஆவிக்குரிய காரியங்களில் நம்மோடு கூட இருந்து நம்மளை வழி நடத்துவார், நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.